அப்படியே போகலாம். இப்போ உனக்கு என்ன தெரியாது சொல்லு பார்க்கலாம். எல்லா வருஷமும் பேசிக் தான் சார். இப்போ பிடி உனக்கு அந்த எக்ஸாமுக்கு 3 இப்போ வருஷம். நேற்று நான் சொல்லி கொடுத்தேன்ல ஒரு ஃபார்முலா, அது என்ன ஃபார்முலா சொல்லு? அது வந்து டிட்டர்மினன்டோட ஃபார்முலா. இன்வெர்ஸோடைய ஃபார்முலா. என்ன ஃபார்முலா? இன்வெர்ஸோட ஃபார்முலா சொல்லு பார்க்கலாம். ஏ இன்வெர்ஸ். ஆ சொல்லுப்பா, இன்வெர்ஸ் ஃபார்முலா சொல்லுப்பா. ஏ இன்வெர்ஸ் ஆ 1 ஈக்குவல் டு சொல்ல மாட்டியா? ஈக்குவல் டு 1 அந்த இதுக்கு மாடல் சேவா டிட்டர்மினன்ட் ஏவா சார்? எப்படி வேணா சொல்லு. டிட்டர்மினன்ட் ஏ அட்ஜாயின்ட் ஏ இன்டர் அட்ஜாயின்ட் ஏ. ஆஃப் பண்ணுனாலும் சொன்னாங்க. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ. இதில் என்னப்பா உனக்கு டவுட்டு? நேற்று ஏன்பா கணக்கு போடல? என்ன டவுட் உனக்கு? அந்த க்ளூஸுக்கு வேணா ஈஸியாக இருக்குது சார். அந்த த்ரீக்கு வந்து இந்த டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறது அதான் குழம்பு சார் எனக்கு. சரி, 3/3 எந்த கணக்கில் 3/3 மேட்ரிக்ஸ்க்கு இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி எந்த கணக்கு வருது? எத்தனாவது கணக்கு வருது? 3/3 நெக்ஸ்டே வருது சார். எத்தனாவது கணக்குன்னு? 7th கணக்கு படி. 7th 1 இதே கொஸ்டின் தான் சார். ஃபைண்ட் தி இன்வெர்ஸ் ஆஃப் ஈச் ஆஃப் தி மேட்ரிக்ஸஸ். சரி, மேட்ரிக்ஸ் சொல்லு. 1 2 3. மேட்ரிக்ஸ் பேர் கொடுத்துருக்கானா கொடுக்கலையா? மேட்ரிக்ஸஸ் பேரா? பேர் தரலையே சார். அப்போ நீயே வச்சுக்கோ. லெட் ஏ ஈக்குவல் டு சொல்லு. 1 2 3 ஆ 0 2 4 ஆ 0 5. நேற்று 12 மணி வரைக்கும் என்ன பண்ண நீ? ஒன்றுமே போடாமல் நீ என்ன தான் பண்ண நீ? வீடியோ பாருங்க சார். ஓ, வீடியோ பார்த்து கூட ஒரு எழுத்து கூட எழுத்து காணுமே. நீ வீடியோ பார்த்து என்ன பண்ண? வீடியோ தான் பாருங்க, அதுவும் புரிய மாட்டேங்குது. வேதாந்தம் தான் பாருங்க. இப்போ என்ன பண்ணணும் சொல்லு. ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிங்க. இல்லையா இல்லையா என்ன பண்ணணும்? டிட்டர்மினன்ட் என்ன பண்ணணும்? இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? என்ன சொல்லி கொடுத்த நேற்று? 7 மாதிரி. அது 2 மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது 7 மாதிரி சொன்னேன். இங்கே 2 மேட்ரிக்ஸ் இடம் இருக்குது. இப்படி 2 மேட்ரிக்ஸ் பக்கத்து பக்கத்தில் இருக்குது. இதில் வந்து ஃபர்ஸ்ட் ப்ளஸ் மைனஸ். அது அட்ஜாயிண்ட்டுக்கு தான் அப்படி எது சொன்னேன். அட்ஜாயிண்ட்டுக்கு தான் என்ன சொன்னேன் நான்? ஃபர்ஸ்ட் ப்ளஸ் ஸ்பேஸ் மைனஸ் ஸ்பேஸ் அப்படி சொன்னேன். ஞாபகம் இருக்கா? இதுக்கு வந்து +1 +2 அந்த மாதிரியா? ஆமாம். இதில் வந்து இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதே நம்பர் தான் போடணும். இங்கே என்ன நம்பர் இருக்கோ அது மிடில் இருக்கிறத சைன் மாற்றணும். லாஸ்ட்டில் இருக்கிறத அப்படியே போடணும். இங்கே வந்து ஃபஸ்ட்டு ரோவையும் ஃபஸ்ட்டு காலத்தையும் விட்டுட்டு 2 5s are 10. அப்புறம் இந்த நம்பர் வந்து 0, சைன் மாற்றினா 0 தான். அப்போ 10 - 0. இங்கே வரும்போது இதை விட்டுடணும். 0 0, அப்போ 0 - 0 வரும். இங்கே வரும்போது இதை விட்டுடணும். 0 0, அப்போ 0 - 0 வரும். இதை கால்குலேட் பண்ண என்ன நம்பர்னு சொல்லு, குயிக்காக சொல்லு. 10 சார். மொத்தமாக சொல்லு. 10 1 × 10 10 -2 × 0 0 +3 -0 +3 சார் 3 மொத்தமாக 3 13. தப்பு.
0 இன்ட்டு எனிதிங் 0, 0 இன்ட்டு எனிதிங் 0. இந்த 10 மட்டும்தான் வரும். புரியுதா இல்லையா? அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? அடுத்து வந்து அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறது? அட்ஜாயிண்ட் வந்து இன்னொன்று அங்கே அதே மாதிரி ட்ரா பண்ணுவோம் சார். கொஸ்டின்ல இருக்கிறது போகணும் தானே. அட்ஜாயிண்ட்டுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி கொடுத்தேன்? ப்ளஸ் சம் ஸ்பேஸ் ப்ளஸ் மைனஸ் அது போடு. அது ஃபுல்லாத்தையும் போடு. உனக்கு 2 minutes தான் டைம். டக்குன்னு போடு. மேலே டீ மறக்காமல் போடணும். அந்த அட்ஜாயிண்ட்டை போட்டு எனக்கு அனுப்பு. ஒரே நிமிஷம் நான் ஃபோட்டோ எடுத்து அனுப்பு. டவுட் நான் என்கிட்ட கேள்வி. இப்போ இதில் டவுட் இருக்கா? போடு போடு போடு. குயிக்காக போடு. நல்லா டைம் வேஸ்ட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தா எப்படி எப்போ முடிக்கிறது? சார் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து 2, 2, 3, 2, 4 அதான் சார். ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற எலமெண்ட்டை இந்த ரோ இந்த விட்டுட்டியா? இது ரெண்டுத்தையும் விட்டுட்டு இந்த 4 எலமெண்ட்டை பார்க்கணும். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்புறம் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி சைன் மாற்றணும். புரியுதா? ஓகே சார். Okay.
சார் போட்டேன் சார். என்னென்ன நம்பர்ஸ் வருது சொல்லு. என்ன இந்த வர செக் பண்ணுறேன். -0. இந்த வர நான் செக் நீ சொல்ல அப்படி நான் செக் பண்ணுறேன். ட்ரான்ஸ்ஃபர்ஸ் எடுத்துகிட்டே இன்னும் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் எடுக்கலையா? ட்ரான்ஸ்ஃபர்ஸ் எடுக்கல சார், அப்படியே போட்டுருவேன். இது ஒன்றும் ட்ரான்ஸ்ஃபர். சரி, ட்ரான்ஸ்ஃபர்ஸ் எடுக்கல. அப்போ அப்படியே சொல்லி நான் வர ஒரு நிமிஷம் நோட் பண்ணிக்கிறேன். சொல்லு, ஃபர்ஸ்ட் நம்பர் சொல்லு. என்ன சார்? 10 -0 -0 -0னா 0 தானே அது? +0 0 10 -10 வருமே. ஆமாம் சார். ஏன் தப்பா போட்ட? -10 ஏன் தப்பா போட்ட? -10 தான் சார். -10 -0 -10 தான். சரி. +5 அப்புறம் 0 அப்புறம் 2 +2 -4 +2. இப்போ என்ன பண்ணணும்? இப்போ ட்ரான்ஸ்ஃபர் சொல்லுங்க. எடு. அப்படி என்ன பண்ணணும் இப்போ? என்ன அது கீழே ஃபர்ஸ்ட் ரோக்கு தூக்கி எப்படி போகும் கீழே. அடுத்து என்ன பண்ணணும்? அடுத்து அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். என்ன ஃபார்முலா? இன்வெர்ஸ் ஃபார்முலா சொல்லு. A inverse டிட்டர்மினன்ட் ஆஃப் A என்ன வந்துச்சு? determinant of 8 10 வந்தது. அட்ஜாயின்ட் ஆஃப் A என்ன வந்துச்சு? அட்ஜாயின்ட் ஆஃப் A வந்து ஏதோ 10 0. அவ்வளோதான், ஆன்சர் ஓவர். இது போய் இது ஒரு கஷ்டம்னு சொல்லிட்டு நீ வந்து போடாமல் வர. இதில் வேறு இன்னும் ரெஃபர் பண்ணுன்னு சொன்னால் என்ன ரெஃபர் பண்ணுன்னு தெரில. சரி, ஓகே. இப்போ அடுத்த கணக்கு என்ன இருக்கு? அடுத்து இதே மாதிரி இதை இப்போ போட்டு பார்க்கலாம். 2 minutes தான் உனக்கு டைம். போட்டு எனக்கு கணக்கு பார்க்கலாம். அதில் டவுட்னா எனக்கு அப்படியே கேளு, நான் இந்த லைனில் இருக்கிறேன். குயிக்காக போட்டு பார்க்கலாம்.
போட்டியாடா? போட்டுருங்க, முடிவு சார். சீக்கிரம் போட்டு அனுப்பு. அனுப்பிட்டேன் சார். இதோ பார்க்குறேன்ப்பா. அடுத்த क्वेश्चन படி. அடுத்த क्वेश्चन இது 3/3 9th 10th 9th 10th இதே மாதிரி 3/3 மேட்ரிக்ஸா? இதே क्वेश्चन தான். இதே क्वेश्चन தான் சார். அதுவும் 3/3 தான். சரி, இப்போ என்ன பண்ணுற, நீ அதை அப்புறமா போட்டுற, அது ஹோம் ஒர்க்காக போட்டுக்கிற. அடுத்து 10th क्वेश्चन படி. 10th क्वेश्चन வந்து 10th क्वेश्चन தான் சார். இதை பார்க்குறேன். 11th क्वेश्चनனா அதே மாதிரி தான். நான் வந்து cos θ sin θ போட்டுருக்கேன். சரி, அப்போ 10th क्वेश्चन நீ ஹோம் ஒர்க்காக போடு. 11th क्वेश्चन போடணும். இப்போ 9th क्वेश्चन 10th क्वेश्चन போட உனக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஹோம் ஒர்க் போட 2 போட 10 நிமிஷம் தான் உனக்கு டைம். 12 மணி வரைக்கும் உட்காந்துன்னா அவ்வளோதான். நீ புரியுதா? 11th क्वेश्चन போடலாம். ஃபைண்ட் தி இன்வெர்ஸ்னு சொல்லியிருக்காங்களா? சொல்லியிருக்காங்களா இல்லையாப்பா? ஆமாம் சார், 2 क्वेश्चन. சரி, இப்போ ஃபைண்ட் தி இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கலாம். என்ன மெத்தட், எப்படி கண்டுபிடிக்கிறது? cos
என்ன மெத்தடு? ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? டிட்டர்மெண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது? சரி, டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஒரு வெர்டிக்கல் லைன் போட்டுக்கணும். போட்டாச்சா? இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? என்னப்பா பண்ணணும் சொல்லு. இப்போ என்னப்பா பண்ணணும்? அடுத்து 1 -0 + 0. 1 -0 + 0. அதுக்கு பக்கத்தில் ஸ்பேஸ் போட தேவையில்லை. ஏன் அப்படின்னா என்ன வந்தாலும் 0 தானே வரப்போகுது. புரியுதா புரியலையா? புரியுது. சரி, இப்போ இந்த 1க்குள்ள ஒரு சம் ஸ்பேஸ் இருக்குல்ல, அங்கே என்ன வரும்? அங்க வந்து cos θ into minus cos θ தான் சார். ஸ்கொயர் மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா வரும். மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா வருமா? அடுத்து என்ன வரும்? மைனஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா. மைனஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா வருமா? இந்த ரெண்டு மைனஸை வெளியே எடுத்துக்கோ. அப்போ மைனஸ் ஆஃப் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபான்னு வருமா? இதனுடைய வேல்யூ என்ன? 1 சார். 1. வெளியே என்ன இருக்கு? -1. இப்போ -1. அட்ஜாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது? அட்ஜாயிண்ட் வந்து ப்ளஸ் போட்டு சம் ஸ்பேஸ் மைனஸ் கண்டுபிடிக்கிறியா? கண்டுபிடிக்கிறியாடா? கண்டுபிடிக்கிறியா? நான் போடணுமா? நீங்க போடுங்க சார். மேல மறக்காம பவர் டி போடணும். இப்போ இந்த 1 விட்டுட்டு இந்த 4 நம்பர் மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? ஆல்ரெடி நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டோம். இங்கே என்ன வந்திருக்கும் அப்படின்னா மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா வந்துச்சா? இங்கே என்ன வரும் அப்படின்னா இதையும் விட்டு பார்க்கணும். மைனஸ் காஸ் ஆல்ஃபா இன்ட்டு 0 0 0 இன்ட்டு சைன் ஆல்ஃபா 0. அப்போ 0 - 0ன்னு வரும். புரியுதா? இங்கே வரும்போது இந்த நம்பரை விட்டுட்டு இதை மட்டும் பார்க்கணும். 0 இன்ட்டு சைன் ஆல்ஃபா 0 0 இன்ட்டு காஸ் ஆல்ஃபா 0. அப்போ 0 வருமா? இங்கே வரும்போது இந்த ரோவை இந்த காலத்தை விட்டுடணும். 0 இன்ட்டு திஸ் நம்பர் 0 இன்ட்டு தட் நம்பர். அப்போ 0 ஆகிடும். புரியுதா? இங்கே வரும்போது மிடில் ரோவையும் மிடில் காலத்தையும் கேன்சல் பண்ணிடணும். 1 இன்ட்டு மைனஸ் காஸ் ஆல்ஃபா மைனஸ் காஸ் ஆல்ஃபா 0 இன்ட்டு 0 0. புரியுதா இல்லையா? இப்போ மைனஸ் காஸ் ஆல்ஃபா 0 மட்டும்தான் வரும். மைனஸ் காஸ் ஆல்ஃபா 0. அதனால் கடைசி பின்னாடி வர 0 நான் போடல. அடுத்து இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிடணும். 1 இன்ட்டு சைன் ஆல்ஃபா 0 இன்ட்டு 0 0. அப்போ சைன் ஆல்ஃபா மட்டும்தான் வரும். புரியுதா? இப்போ இங்கே வரும்போது இந்த ரோவை இந்த காலத்தை விட்டுடணும். 0 தான் வரும். கரெக்டா? இப்போ இங்கே வரும்போது இந்த காலத்தையும் இந்த ரோவை விட்டுடணும். 1 இன்ட்டு சைன் ஆல்ஃபா அப்புறம் 0 அப்புறம் சைன் ஆல்ஃபா. லாஸ்ட்டாக என்ன வரும் நீ சொல்லு பார்க்கலாம். சார் லாஸ்ட்டாக வந்து 1 இன்ட்டு காஸ் ஆல்ஃபா -0. அப்போ காஸ் ஆல்ஃபா மட்டும்தான் வரும். புரியுதா? இப்போ சிம்பிளிஃபை பண்ணிக்கோ. இப்போ உள்ள வந்து -1ன்னு வரும். 0 0 இங்கேயும் 0
இங்கே மைனஸ் காஸ் ஆல்ஃபா, இங்கே மைனஸ் சைன் ஆல்ஃபா, இங்கே 0, இங்கே மைனஸ் சைன் ஆல்ஃபா, இங்கே வந்து காஸ் ஆல்ஃபா. புரியுதா புரியலையா? இப்போ டிரான்ஸ்வர்ஸ் எடுக்கணும். -1 0 0 0 மைனஸ் காஸ் ஆல்ஃபா மைனஸ் சைன் ஆல்ஃபா, 0 மைனஸ் சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா. புரியுதா புரியலையா? இப்போ என்ன பண்ணணும் சொல்லு பார்க்கலாம். இப்போ 1/determinant A சப்ஸ்டிட் பண்ணணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஏ இன்வெர்ஸ்னு போடணும். அது சொல்ல மாட்டேற. 1/determinant A இன்ட்டு determinant A என்ன வந்துச்சு? -1. adjoint A என்ன வந்துச்சு? -1 0 0 cos alpha -1. இப்போ வெளியே இருக்குல்ல மைனஸ், அது உள்ள மல்டிப்ளை பண்ணு. சரியா? அப்போ வெளியே என்ன இருக்கும்? வெளியே வெளியே என்ன இருக்கும்? உள்ள ப்ளஸ் ஆயிடும். வெளியில வந்து எதுவுமே இருக்காது சார். எதுவுமே இருக்காது. கீழே இருக்கும். இந்த மைனஸ் உள்ள கொடுத்ததால வெளியே எதுவுமே இருக்காது. புரியுதா? அது அப்படியே விட்டுருங்க சார். என்னப்பா? அது அப்படியே விட்டுருலாமே, ஏன் மாட்டு கொண்டு இப்படியே விட்டாலும் ஆன்சர் கரெக்டு தான். சரி, இதை சிம்பிளிஃபை பண்ணி போட்டிருக்கோம், வேற ஒன்றும் இல்லை. அவ்வளோதான், கணக்கு ஓவர். இப்போ இதை காப்பி பண்ணிட்டியா இல்லை இனிமேல் தான் காப்பி பண்ணணுமா? அடுத்து 12th என்ன இருக்கு? 12th கணக்குல என்ன இருக்கு? let A is equal to 3725 and B is equal to 6879. Verify that AB inverse is equal to B inverse A inverse. சார் வெரிஃபை பண்ணலாமா? இந்த கணக்கை காப்பி பண்ணிட்டியா இல்லையா? காப்பி பண்ணுறேன் சார். பண்ணிட்டியா இல்லையா? பண்ணிட்டு இருக்கேன் சார். பண்ணல. சரி, காப்பி பண்ணிட்டு சொல்ல, அடுத்த கணக்கு போடலாம். All gone sir. காப்பி பண்ணிட்டியாப்பா? பண்ணிட்டேன் சார். இப்போ நாங்கள் வெரிஃபை பண்ண சொன்னாங்கல்ல, அதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஏபி த ஹோல் இன்வெர்ஸ் இருக்குல்ல, இருக்கா இல்லையாப்பா? இருக்கு சார். அப்போ ஏபி த ஹோல் இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏபியை கண்டுபிடிக்கணும். அப்போ ஏவியும் பியும் மல்டிப்ளை பண்ணணும். ஏவியும் பியும் மல்டிப்ளை பண்ணி 7 சிம்பிள் போட்டு வரேன்.
சாப்பிடுறது
ஏ பி மல்டிப்ளை பண்ணியாடா? ஏ பி மல்டிப்ளை பண்ணியா? சார் ஏவும் பியும் நீங்க கொஸ்டின் எழுத சொன்னீங்க. சரி கொஸ்டின் எழுதியா? எழுதுங்க சார். இப்போ என்ன வெரிஃபை பண்ணணும்? இப்போ ஏபி இன்வெர்ஸ் வந்து ஈக்குவல் டு பி இன்வெர்ஸ் ஏ இன்வெர்ஸ் ஆர். இதை திங்க் பண்ணுறாங்க. சரி இப்போ எல்ஹெச்எஸ் தனியாக கண்டுபிடிக்கணும், ஆர்ஹெச்எஸ் தனியாக கண்டுபிடிக்கணும். எல்ஹெச்எஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏபியை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஏபி எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏபி எப்படி? 7 மாதிரி 3 6 7 into 7. பக்கத்துல பி மேட்ரிக்ஸ் எழுதிக்கோ. இந்த 7 மாதிரி போட்டு இங்கே போடு, இங்கே 7 மாதிரி போட்டு இங்கே போடு. 7 மாதிரி மல்டிப்ளை பண்ணி இங்கே போட்டு எனக்கு சொல்லு பார்க்கலாம். அதை தானே உன்னை பண்ண சொன்னேன். பண்ணு பார்க்கலாம். பண்ணு, அது பண்ணி என்கிட்ட சொல்லு, ஆன்சர் சொல்லு. சார் 3 into 6 18 போட்டு மைனஸ் போட்டு 7 into 7 போடணுமா? மைனஸ்லாம் போடக்கூடாது, நடுவில் ப்ளஸ் தான் போடணும். நேற்று சொல்லி கொடுத்தல, நடுவில் ப்ளஸ் சொல்ல சொன்னல. ஓய் நெக்ஸ்ட் 3 into 8 அது வந்து ரைட் சைடு போகணுமா இல்லை கீழே போகணுமா சார்? ரைட் சைடு ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் போட்டு அப்படின்னா ரைட் சைடு போடணும். ஓய் இங்க பாருப்பா, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே போட்டியா? அடுத்து இதை மல்டிப்ளை பண்ணால் ரைட் ஹேண்ட் சைடு போடணும். கீழே இருந்து மேலே போனோம் அப்படின்னா இங்கே போடணும். கீழே இருந்து அங்கே லாஸ்ட் போனோம் அப்படின்னா இங்கே போடணும். புரியுதா புரியலையா? கீழே 2 into 6 தானே சார் வரும்? ஆமாம், கீழே வந்து 2 into 6 + 5 into 7. பண்ணிட்டியா? பண்ணுறது சார். இப்போ 4 நம்பர் மல்டிப்ளை பண்ண எவ்வளோ நேரம்? பண்ணுறேன் சார். சொல்லு, நான் செக் பண்ணுறேன். என்ன நம்பர் சொல்லு? 67 87 47 என்ன 7 61 47. கரெக்டு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? இப்போ வந்து ஏபி கண்டுபிடிச்சிருக்கோம். ஆக்சுவலாக என்ன கண்டுபிடிக்கும்? ஏபி இன்வெர்ஸ்னா ஏபி இன்வெர்ஸ் சார். அப்போ வந்து 67 87 கீழே ஆஹா,
டிரான்ஸ்போஸ் தான் அப்படி பண்ணணும். ஆனால் அவங்க ஏபி இன்வெர்ஸ் இல்லை கேட்குறாங்க. இன்வெர்ஸ் வேற மாதிரி பண்ணணும். புரியுதா? LHS ஈக்குவல் டு ஏபி த ஹோல் இன்வெர்ஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? ஏபி இன்வெர்ஸ் 1 by A determinant 1 divided by determinant of AB into adjoint of AB. புரியுதா? இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? A determinant கண்டுபிடிக்கணும். டிட்டர்மினன்ட் ஆஃப் AB கண்டுபிடிக்கணும். புரியுதா? டிட்டர்மினன்ட் ஆஃப் AB எப்படி கண்டுபிடிக்கணும்? +3 +3 +3 பக்கத்துல பிராக்கெட் போட்டு நீ +3 பிராக்கெட் போட்டு இப்படி பண்றல, அப்படி பண்றதுக்கு பதிலா ஆல்ரெடி ஏபி நீ கண்டுபிடிச்சி வச்சிருக்கல, அந்த ஏபி தூக்கி உள்ள போடலாம். புரியுதா புரியலையா? ஏபின்னா ஆல்ரெடி என்னது 6 7 8 7 4 7 6 1. கரெக்டா தப்பா? இப்போ இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணு, மைனஸ் இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணு. புரியுதா இல்லையா? பண்ணி சொல்லி பார்க்கலாம். பண்ணிட்டியா? என்ன வந்துச்சு? 4087 அது 4089. என்ன ஒரு டிஃபரன்ஸு? -2 இல்லையா? மைனஸ். நீ எப்பதான் கரெக்டா சொல்லுவ? அடுத்த வருஷம் சொல்லுவே என்னன்னு தெரியல. சரி, இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? ஏபி டிட்டர்மினன்ட் சார் இது அட்ஜாயின்ட் ஆஃப் ஏபி கண்டுபிடிக்கணும். அட்ஜாயின்ட் ஆஃப் ஏபி எப்படி கண்டுபிடிக்கிறது? அதான் 67 87 அதான் அட்ஜாயின்ட் இல்லையா? அது ஏபி மட்டும்தான். அது ஏ இன்ட்டு பி தான் 67 87 47 61. அட்ஜாயின்ட் ஆஃப் ஏபி எப்படி கண்டுபிடிக்கிறது? ப்ளஸ் மைனஸ் 3/3 மேட்ரிக்ஸ் தான் அப்படி வரணும். 2/2 மேட்ரிக்ஸ் எப்படி பண்ணணும்? 2/2 மேட்ரிக்ஸ்னா இந்த சைடு இது இன்டு அது என்ன வரும்? அப்ப என்ன வரும்? 67 தான் சார். இல்ல இது போடணுமா? கொஸ்டின்ல இருக்கிறது போடணுமா? இங்க ஏ இருக்கா ஏபி இருக்கா? ஏபி சார். அப்ப என்ன போடணும் உனக்கு தெரியாதா? 67 சார். அப்போ வந்து 67 into 61 4087. டேய், அது டிட்டர்மெண்ட்டா? டிட்டர்மெண்ட் தான் போட்டு முடிச்சிட்டேன். அட்ஜாயிண்ட் எப்படி தான் கண்டுபிடிக்கணும்? 2/2 அட்ஜாயிண்ட் வந்து நேற்று ஏதோ போட்டேன்னு சொன்னேன், அதுக்குள்ளே மறந்து போட்டேன். இது ரெண்டுத்தையும் பிளேஸை மாற்றணும், இது ரெண்டுத்தையும் சைனை மாற்றணும். 61 67 47 இது மல்டிப்ளை பண்ணலாம் சார். மல்டிப்ளை செய்ய மட்டும் இது ரெண்டுத்தையும் பிளேஸ் சேஞ்ச் பண்ணணும், இது ரெண்டுத்தையும் சைன் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தனா?
மல்டிப்ளை பண்ணால் வந்து டிட்டர்மினன்ட்டு, சேஞ்ச் பண்ணால் அட்ஜாயிண்ட்டு. இப்போ என்ன பண்ணணும்? இப்போ மல்டிப்ளை பண்ணுவோம் சார். என்னத்தை மல்டிப்ளை பண்ணணும்? 61 67 எதுக்கு மல்டிப்ளை பண்ணணும்? அது அட்ஜாயிண்ட் ஏபி கண்டுபிடிக்க. அட்ஜாயிண்ட் ஏபி தான் கிடச்சிருச்சு, அவ்வளோதான். அட்ஜாயிண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு அட்ஜாயிண்ட் ஏபின்னு இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது, அதை கிடச்சிருச்சு. அப்புறம் என்ன? ஓகே. நெக்ஸ்ட்டு பி இன்வெர்ஸ் ஏ இன்வெர்ஸ் தனியாக கண்டுபிடிக்கணும். இன்னும் நீ ஏபி இன்வெர்ஸே நீ கண்டுபிடிக்கல. ஏபி த ஹோல் இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1/determinant ஆஃப் ஏபி இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏபி. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபி என்ன வந்துச்சு? -2. அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏபி என்ன வந்துச்சு? 61 7 -47 67. 67 61 67. இதான் எல்ஹெச்எஸ். ஆர்ஹெச்எஸ்ல என்ன கண்டுபிடிக்கணும்? ஆர்ஹெச்எஸ்ல பி இன்வெர்ஸ் ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு பி இன்வெர்ஸ் தனியாக கண்டுபிடி, அப்புறம் ஏ இன்வெர்ஸ் தனியாக கண்டுபிடி. புரியுதா? பி இன்வெர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? பி இன்வெர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட்டு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் அட்ஜாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டு. யாருக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும், யாருக்கு அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கணும்? பியோட மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறியா? கண்டுபிடிக்க மாட்டியா? கண்டுபிடிக்க மாட்டியா? கண்டுபிடிக்கணும் சார். அடுத்து என்ன பண்ணணும்? அடுத்து ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கணும்? அதுக்கு வந்து அதோட மேட்ரிக்ஸஸ் டிட்டர்மினன்ட் அட்ஜாயிண்ட் அப்புறம் இன்வெர்ஸ் இது ரெண்டுத்தையும் கண்டுபிடிக்கிறியா? எவ்வளோ நேரம் ஆகும்? போட்டணும் தெரியல சார். எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்டேன். 10 நிமிஷம் சார். என்னப்பா இது ஒரு நம்பரு, இது ஒரு நம்பரு, இதை அப்படியே சேஞ்ச் பண்ண போகிறேன், இதை அப்படியே மல்டிப்ளை பண்ண போகிறேன். எவ்வளோ நேரம்? 5 நிமிஷம் சார். 5 நிமிஷத்தில் சொல்லு பார்க்கலாம். இந்த 5 மார்க்கே 5 நிமிஷத்தில் போடணும், நீ இதே 5 நிமிஷம் ஆக்க போகிறேன்னு சொல்கிறேன். சரி ஓகே, போட்டு 5 நிமிஷத்தில் சொல்லு. தள்ளி உட்காரு. தள்ளி உட்காரு. தள்ளி உட்காரு. அந்த பெரிய ஃபோன் அதுவும் அங்கே வச்சுக்கல. லேப்டாப்லலாம் பார்க்க முடியாது யூடியூப். ஆமாம் தானே?
தப்பா